ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மக்டா ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்தோட அதாவது ஏப்ரல் 4th வீக்கில் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ஏப்ரல் நம்ம 4th வீக்கில் இருக்கும். இந்த வாரத்தோட இந்த 4th வீக்கில் பிஐபி சைட்டில் உங்களுக்கு என்னென்ன நியூஸ் வந்ததோ ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து நம்ம என்ன மாதிரி கோர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ டெய்லி வெக்காப்ஸ் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிஏபி நியூஸ், வீக்லி பிஏபி நியூஸ் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க்குமே நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்பீடாக வச்சு பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஏன்னா எல்லா நியூஸுமே இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு 31 நியூஸ் இருக்குது இந்த வீக் மட்டுமே. ஸோ நிறையா நியூஸ், இம்பார்ட்டண்ட்டாக நிறையா நியூஸ், நிறையா டேட்டா எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல், அதாவது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. ஸ்பீடாக வச்சு பாருங்கள், பட் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் வந்து இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்கை தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணும். இன்னும் நிறையா பேர்கிட்ட, இன்னும் நிறைய ஆஸ்பிரண்ட் உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்டை இந்த வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார். இப்படி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வாங்க, இது கரெக்டாக இல்லை சார், இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதுமாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜில் நான் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன்ல. ஸோ இந்த இமேஜ் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரீசனிங் கோர்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஃப்ரீயாகவே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ டு இசட் எல்லா டாப்பிக்கும், பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் இதில் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்கள். மேலே ஒரு கார்டு தரேன். இந்த டைமில் மேலே ஒரு கார்டு வரும். ஸோ அந்த கார்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங் சொன்னல டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் 2 months கிட்ட கொடுத்துட்ருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் இதுக்குரிய கார்டும் மேலே தரேன். செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து வெக்காப்ஸ் வந்து வார்த்தைகள் டெய்லியும் படிக்கல அப்படின்னா இந்த வீடியோஸ் யூஸ் பண்ணி படிங்க. ப்ளஸ் இந்த வீடியோவில் எப்படி இருக்கும், எப்படி நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், ப்ளஸ் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த வார்த்தையை இதுக்கப்புறம் நீங்கள் மறக்காத மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ 20ஆம் தேதி வந்த நியூஸ். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே டு ஃப்ரைடே. ஓகேவா? இப்படி தான் நம்ம நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிபி சைட்டில் வர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க நியூஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ இது வந்து போன வாரம் சாட்டர்டே வந்த நியூஸ் இது. ஓகே, போன வாரம் சாட்டர்டே வந்த இந்த நியூஸ். நல்லா கவனிங்க. இதில் என்ன சொல்ல வராங்க, பிஎம் வந்து ஒரு விஷயத்தை இனாகரேட் பண்ணுறாரு. என்ன விஷயம்? 2550வது பகவன் மகாவீர் நிர்வன் மகோத்சவ். ஓகேவா? 21ஆம் தேதி இந்த விஷயத்தை வந்து இவர் இனாகரேட் பண்ணியிருக்காரு. யார்? பிரைம் மினிஸ்டர் இனாகரேட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் இனாகரேட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு இனாகரேட் பண்ணியிருக்காங்க? 21st April 2024. சரி, ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஓகேவா, வில் இனாகரேட் 2550வது அவரோட பிறந்த நாள். ஓகேவா? யாரோட பிறந்த நாள்? பகவான் மகாவீர் நிரவன் மகோத்சவ் அவரோட பிறந்தநாள், மகாவீர் ஜெயந்தி. ஓகே, அந்த மகாவீர் ஜெயந்தி ஆன் 21st April at 10 AM அட் எந்த இடத்துல அப்படின்னா பாரத் மண்டபம், நியூ டெல்லி. சரியா? ஸோ நம்மளோட இப்போ நம்ம தமிழ்நாட்டிலுமே இந்த மகாவீர் ஜெயந்திக்கு வந்து சென்னையில் ஒரு 3 to 4 டேஸுக்கு வந்து அந்த கோயில், அதாவது மகாவீர் அந்த ஜெயின்ஸ் டெம்பிளை சுற்றி இருக்கிற எங்கேயுமே நான்வெஜ் வந்து வெட்டக்கூடாது, கறி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ மகாவீர் ஜெயந்திக்கு தான் நம்ம சென்னையிலுமே இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்தது. சரியா? சரி, யார் மகாவீர் யார் அப்படின்னு பார்த்துருமா? ஸோ பகவான் மகாவீர் அப்படின்றவர் 24வது தீர்த்தங்கர். ஸோ இந்த டேட்டா எதுக்காக அப்படின்னா, எஸ்எஸ்சி அண்ட் இப்போ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 24th தீர்த்தங்கர் தான் யார்? மகாவீர். ஓகேவா? ஓகே. ஸோ அவர் வந்து எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜெயின் பிரின்சிபல் என்னென்ன பிரின்சிபல் பார்த்தலாமா? அகிம்சா, சத்யா அண்ட் அஸ்தியா, பிரம்மச்சாரியா அண்ட் அப்ரிகிரகா அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த டேட்டா நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு இது முக்கியம் கிடையாது. ஆனால் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஓகே. ரெண்டாவது நியூஸ் போயிடலாம். ஸோ இந்தியன் நேவி கண்டக்ட்ஸ் எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட். ஓகேவா? ஸோ யார் இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க? ஸோ எக்ஸசைஸ் பூர்வி லெஹார் யார் யார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியன் நேவி தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈஸ்ட் கோஸ்ட் அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட். ஓகேவா?
ஓகேப்பா. சரி அவ்வளோதான் இந்த நியூஸ். நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ ஸ்டீல் கட்டிங் ஆஃப் தி 3rd கேடட் ட்ரெய்னிங் ஷிப் அட் எல்&டி ஷிப்யார்ட் காட்டுப்பள்ளி. ஸோ ஸ்டீல் கட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து போட் பில்ட் பண்ற இடம்லாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ போட் பில்ட் பண்ணிட்டு எப்படின்னா ஒரு செரிமனி தான். இப்ப ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட வந்து நம்ம வீடு புதுமனை புகுவிடான்னு சொல்லுவோம்ல. அதே மாரி தான் இதுவும் ஸ்டீல் கட்டிங் அப்படின்றது. ஸோ ஒரு போட்ட நம்ம வந்து பில்ட் பண்ணி, அந்த போட்ட வந்து நம்ம வந்து கடல்ல விட போறோம்ல. அந்த விஷயத்த தான் நம்ம வந்து ஸ்டீல் கட்டிங். ஸோ இனாகரேஷன் ஆஃப் த போட் அப்படின்னு கூட சிம்பிளா சொல்லிடலாம். ஸோ அந்த விஷயம் தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? சரி. The contract for the indigenous design and construction for the 3 cadet training ships was concluded between the யார் யாருக்கு? என்ன விஷயத்த? இண்டிஜினியஸா 3 கேடட் ட்ரெய்னிங் ஷிப் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. சரியா? யார் யாருக்கும் நடுவுல அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் எல்&டிக்கும் தான். சரியா? எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2023ல அந்த அந்த எம்ஓயு போட்டிருக்காங்க. அதன்படி இப்போ மூணாவது ஷிப்பை வந்து எங்க இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்&டி ஷிப்யார்ட் லிமிடெட் காட்டுப்பள்ளி அந்த இடத்துல வந்து இந்த இந்த ஷிப்பை வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ டெலிவரி டைம் எப்போ அப்படின்னா, the cadet training ships are expected to delivery to the Indian Navy commencing in September 2026. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க அப்படின்னா, ஸோ செப்டம்பர் 2024 டெலிவரி பண்றதா சொல்லியிருக்காங்க. சரியா? அதான். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பேரோல் டேட்டா. ஸோ இபிஎஃப்ஓ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்மளோட சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணி இபிஎஃப்ஓவில் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி போட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த நியூஸில் பேச போகிறோம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நியூஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. சரியா? பிடிஎஃப்ல இதோட டேட்டாவை இன்னும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேரோல் டேட்டா இபிஎஃப் ஆட்ஸ் 15.48. ஓகே, எத்தனை மெம்பர்ஸ் வந்து இந்த பிப்ரவரி 2024ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ பிப்ரவரி 2024 வரைக்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 15.48 லட்சம் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த டேட்டா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பா. ஸோ 15.48 மறக்காதீங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ராக்சிமேட்லி 7.78 லேக் நியூ மெம்பர்ஸ் வர் என்ரோல்டு டியூரிங் தி சேம் மந்த். ஓகேவா? ஸோ பிப்ரவரி மாதம் மட்டும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7.78 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சரியா? ஸோ யூத் டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற ஏஜ் குரூப் பீப்புள் வந்து 56.36% வந்து டோட்டல் மெம்பர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட்ல எடுத்துக்கோங்கப்பா. சரி, அடுத்தது இப்போ ஜாப் ஸ்விட்சிங் அண்ட் ரீஜாயினிங். இப்போ ஜாப்ல இருந்து வெளியே போயிட்டு இல்லைன்னா வேற ஜாப் மாறுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா அரௌண்ட் 11.78 லேக் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் அனாலிசிஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் அனாலிசிஸ் மீன்ஸ் ஃபீமேல் அண்ட் மேல் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜெண்டர் அனாலிசிஸ். ஸோ அவுட் ஆஃப் 7.78, இது எந்த டேட்டா? இது பிப்ரவரி மாசத்தோட டேட்டா. இந்த 7.78 லேக் மெம்பர்ஸ்ல அப்ராக்சிமேட்டா 2.05 லட்சம் வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ். அதுவும் நியூ ஃபீமேல் மெம்பர்ஸ். ஸோ நியூ ஃபீமேல் மெம்பர்ஸ்னா என்ன ஏஜ் குரூப்? 18லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற பெண்கள் வந்து அதிகமாக இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு விஷயம் என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, இன்க்ளூசிவ் அண்ட் டைவர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ பெண்களுக்கும் சம உரிமை வந்து ஒர்க் ஃபோர்ஸில் வேலை செய்கிற இடத்துல கொடுக்குறாங்க, இருக்கிற கம்பெனிஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா? ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரி வைஸ் க்ரோத் ஆயிருக்கு பார்த்தலாமா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர், மார்க்கெட்டிங், சர்வீஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கம்பெனிஸ், சொசைட்டிஸ், அசோசியேஷன்ஸ் அண்ட் ரோட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோமொபைல் சர்வீசிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு அதிகமாக க்ரோத் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஐஆர்டிஏ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ரிப்போர்ட்ஸ் ஆல் டைம் ஹை ஆனுவல் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் ஐஆர்டிஏ வந்து அதிகமான ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டை வந்து அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோனா நெக்ஸ்ட் வந்து என்பிஏ வந்து 1% கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த நியூஸ் சேம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ போன நியூஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் இந்த நியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்னு நம்ம விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ ஐஆர்டிஏ அச்சீவ்ட் அன் ஆல் டைம் ஹை ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப் rupees 1252.23 crore. எப்போனா ஃபினான்ஷியல் 24. ஓகேவா? எவ்வளோ ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னா 1252. எவ்வளோ ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு?
ஆஃப்டர் டேக்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ 1 to 5 to 0.23 crore அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ், ஸோ என்பிஏ, இது வந்து எவ்வளோ அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0.91% வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி 1% குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 1.66% வந்து இவங்களுக்கு போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 23 இருந்ததாகவும் இப்போ வந்து 1% அதை வந்து குறைச்சிருக்கிறதாகவும் நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நியூஸ்க்கு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு கிடையாது அப்டேட். ஸோ நியூஸுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ லோன் போர்ட்ஃபோலியோ க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாமா? ஸோ லோன் போர்ட்ஃபோலியோ க்ரோத் வந்து ஐஆர்டிஏ வந்து 26.81% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 59,698.11 கோடி. ஓகேவா? ஸோ போன வருஷம் எவ்வளோ லோன் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருந்திருக்கு அப்படின்னா 47,052.52 கோடி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ லோன் வந்து அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷமும் அது அதிகம் தான் சொல்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 37,353.68 கோடியும், அதே போன வருஷம் வந்து 25,089.4 கோடியும் போன வருஷம் இருந்ததாகவும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க கவனிங்களேன். ஸோ 14.63% அண்ட் 15.94% வந்து ப்ரீவியஸ் இயர் லோன் சாங்ஷன் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லோன் சாங்ஷன் பண்ணது வந்து எவ்வளோ போன வருஷம் இந்த வருஷம் எவ்வளோ அதிகம்னா 16.63%, டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணது அதாவது லோன் கொடுத்தது எவ்வளோ அதிகம் அப்படின்னா 15.94% அதிகம்ன்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. பார்த்துக்கோங்கப்பா. சரி, இதனால சரி இப்போ இந்த விஷயத்தினால கம்பெனியோட நெட் growth வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 44.22%. ஸோ ஒரு விஷயம் பாருங்க, அவங்க வந்து என்பிஏவும் குறைச்சிட்டாங்க, ப்ராஃபிட்டும் ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆப்வியஸாக கம்பெனியோட நெட்ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தலாமா? 8,559.43 கோடி வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஆஸ் ஆஃப் March 31st 2024. ஓகேவா? ஸோ போன வருஷம் அப்போ எவ்வளோ வந்துருக்கு சொல்லணும்ல? ஸோ 5,935.17 கோடி வந்து போன வருஷம் இருந்ததாக சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ எப்போ ஃபோன் பண்ணாங்க? 1987 ஃபோன் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேவா? ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் மோட்டிவ் சிஎம்டி வந்து பிரதீப் குமார் தாஸ். ஓகேவா? சிஎம்டி வந்து பிரதீப் குமார் தாஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா இது, படிச்சுக்கோங்க கரெக்டா. சரியா? ஸோ 21 போயிடலாம். ஸோ 20 கம்ப்ளீட்டாக எல்லா நியூஸ், அதில் ஒரு 2 நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தோம். இப்போ 21 நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ 21 நியூஸில் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னா நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2024 exceed union budget estimates by 1.35 lakh crore. That means 7.40% சொல்கிறாங்க. ஸோ என்ன இந்த விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, ஸோ ப்ரொஃபஷனலாக டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் கலெக்ட் பண்ணது வந்து நம்மளோட யூனியன் பட்ஜெட்டில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்களே, யூனியன் பட்ஜெட்டில் நம்மளோட டேக்ஸ் கலெக்ஷன் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்களே, அதை விட 7.4%, 7.4% அதிகமாயிடுச்சு. அதாவது 1.35 லட்சம் கோடி வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக பார்த்தலாம். இவனும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான் இவனும். ஸோ நம்ம இந்த மாதிரி எக்கனாமி ரிலேட்டடாக வர எல்லா நியூஸுமே கன்ஃபார்மாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ நெட் கலெக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் 24 எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தலாமா? கவனிங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 19.58 லட்சம் கோடி வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன வருஷம் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 16.64 லட்சம் கோடி தான் போன வருஷம் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 17.70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட் எவ்வளோ சொல்லியிருக்கான்னு பார்த்தலாமா? ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ், பட்ஜெட்டில் எவ்வளோ எக்ஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க, அதை எவ்வளோ வந்து ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஷியல் 24 பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இனிஷியலி 18.23 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? தென் அது வந்து எவ்வளோவா ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 19.45 லட்சமாக ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ எவ்வளோதான் ஓவரால் நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா 7.40 லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸிட் போத் பி. ஓகேவா? ஸோ பினா பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அண்ட் by 7.40% and revised estimates by the 0.61% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் அண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றாங்க. ப்ரொவிஷனல் கிராஸ் கலெக்ஷன் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஃபார் ஃபினான்ஷியல் 24 stands at
rupees 23.37 lakh crore. இந்த ப்ரொவிஷனல் கிராஸ் கலெக்ஷன் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 23.37 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போன வருஷம் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19.72 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தலாமா? ஸோ கார்பரேட் டேக்ஸ் வந்து கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 13.32 லட்சம் கோடி. ஓகே, நெக்ஸ்ட் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 12.01 லட்சம் கோடி. ஸோ பாருங்களேன், கார்பரேட் டேக்ஸோட பர்சனல் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்கு. தனி மனிதனோட வரி கட்டுற அமௌண்ட் வந்து அதிகமாக வந்திருக்கு. சரியா? ஸோ ஆக்சுவலாக கார்பரேட்ஸ் தான் அதிகமாக டேக்ஸ் கட்டணும் இல்லை, பட் இங்கே அப்படியே மாறி வருது. சரி, ஓகே, பார்த்தலாம். ஸோ ரீஃபண்ட்ஸ் இஷ்யூட் எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.9 லட்சம் கோடி வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ஸோ தொடர்ந்து ஒரு 3 நியூஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்த்துட்டு வரோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஆர்கனைஸ் கான்ஃபரன்ஸ் டைட்டில்டு இந்தியாஸ் ப்ராக்ரெசிவ் பாத் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அது யார் நடத்துறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் நடத்துறாங்க. சரியா? ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸ் நேமை கொடுத்துட்டு இது எந்த மினிஸ்ட்ரி நடத்துனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னாலே நமக்கு டேரெக்டாக நம்மளுக்கு வந்து எப்படின்னா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா. ஓகேவா? சரி, அது எங்கே நடந்ததுன்னு பார்த்தலாமா? ஸோ டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் ஜன்பத் நியூ டெல்லியில் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஏஎஃப்எம்எஸ் அண்ட் ஐஐடி டெல்லி இங்ஸ் எம்ஓயு ஃபார் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இந்த ஏஎஃப்எம்எஸ் பார்த்து வச்சுக்கோங்க, மறுபடியும் நம்ம வந்து மற்ற நியூஸில் வேறு ஒரு இடத்துல பார்ப்போம். ஸோ ஏஎஃப்எம்எஸ் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ். ஸோ லாஸ்ட் வீக்கும் இவங்க வந்து ஒரு எம்ஓயு பண்ணியிருந்தா நம்ம படித்தோம். சரியா? ஸோ லாஸ்ட் வீக்கோட கார்டு மேலே தரேன், செக் பண்ணுங்க. இந்த நேரத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட பிஏபி நியூஸும் நான் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஓகேவா? ஸோ ஏப்ரல் மந்தோட 3rd வீக் பிஏபி நியூஸ். ஸோ ஏஎஃப்எம்எஸ் அப்படின்றது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் சைன்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வித் ஐஐடி டெல்லி. ஸோ ஏஎஃப்எம்எஸ் வந்து ஐஐடி டெல்லி கூட ஒரு எம்ஓயு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்காக போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் சைன் பண்ணாங்க பார்த்தலாமா? ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் லெப்டினன்ட் ஜெனரல் தல்ஜித் சிங் இவரும் டைரக்டர் ஆஃப் ஐஐடி டெல்லி ப்ரொஃபசர் ரங்கன் பானர்ஜி இவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் டு டெவலப் அண்ட் நாவல் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் சால்விங் தி ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்பெசிஃபிக் டு சர்விங் சோல்ஜர்ஸ் இன் வெட்ரன் டரைன்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் படித்த நியூஸ்லையும் இதே மாதிரி தான் சோல்ஜர்ஸுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இனோவேஷன் மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எம்ஓஏ போட்டிருக்கிறதாவும் நம்ம லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம். ஸோ அதே ரீசனுக்காக தான் இங்கேயும் இந்த எம்ஓஏ வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, INSV Tarini returns a triumph after the historic trans-ocean expedition by the Indian Navy's women officers. ஓகேவா? ஸோ INSV தாரிணி அப்படின்ற ஒரு ஷிப்பில் நம்மளோட இந்தியன் நேவியோட உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ் ஓஷனிக் எக்ஸ்பிடிஷன் போயிருக்காங்க. அவங்க வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா கோவாக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ INSV அப்படின்னா என்ன அப்படின்னா த இந்தியன் நேவல் செயிலிங் விசல் தாரிணி. ஸோ தாரிணி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன் நேவல் செயிலிங் வெசல். நல்லா வச்சுக்கோங்க, INSV. ஓகேவா? டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஐஎன்எஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐஎன்எஸ்வி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், த எக்ஸ்பிடிஷன் வாஸ் அண்டர்டேக்கன் இன் டபுள் ஹண்ட்ரட் மோட் பை 2 பேர் போயிருக்காங்க. யார் பார்த்தலாமா? இவங்க 2 பேர் நேம் ரொம்ப முக்கியம். தில்னா கே அண்ட் ரூபா ஏ இவங்க 2 பேரும் இந்த ஷிப்பில் INSV தாரிணியில் ஒரு டிரான்ஸ்ஓஷன் எக்ஸ்பிடிஷன் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சரியா? ஸோ இவங்க மறுபடியும் அவங்களோட ட்ரிப்பை ஆரம்பிக்க போகிறாங்க. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் திஸ் இயர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. மறுபடியும் ஒரு அதே மாதிரி அதே சேம் INSV தாரிணிலே வந்து அடுத்த ட்ரிப் வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா NFDC அனௌன்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் அனிமேஷன் ஒர்க் ஷாப் அட் 80th மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ NFDC அப்படின்னா என்ன அப்படின்னா த நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், த நோடல் ஏஜென்சி ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் விச் ஆர்கனைசி. ஓகே, இந்த NFDC இருக்குல்ல, இவங்க தான் வந்து எந்த விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னா நல்லா இந்த இடத்துல கவனிங்களேன். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அனிமேஷன் கிராஷ் கோர்ஸ் அண்ட் VFX
பைப்லைன் அப்படின்றத ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 88th மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற இதுல நீங்க தெரிஞ்சுக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது யாரால இந்த அனிமேஷன் ஒர்க் ஷாப் வந்து யாரால யார் லீட் பண்ண போறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. வார்னர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். வார்னர் பிரதர்ஸ் அப்படின்னா இந்த பேட்மேன் கிரியேட் பண்ணவங்கள தான் நம்ம அந்த வார்னர் பிரதர்ஸ். ஸோ அவங்க தான் இந்த இந்த மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அந்த பர்டிகுலர் அனிமேஷனுக்கான வந்து ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கிறத கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தலாமா? அடுத்த நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் ஆர்கனைசஸ் நேஷனல் கலோகியம் ஆன் கிராஸ் ரூட்ஸ் கவர்னன்ஸ் ஆன் 24th April 2024 டு மார்க் தி நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே. ஸோ இந்த நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, கலோகியம் அப்படின்னா பேச்சுவார்த்தைப்பா. சரியா? கொலோகியம் அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்ற அர்த்தம், தமிழ் அர்த்தம். ஓகேவா? ஸோ எதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா, கிராஸ் ரூட்ஸ் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ இது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, 3 decades after the 3 decades of the 73rd constitutional amendment, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நடத்துறதா, இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி ஏன் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, 73rd அமெண்ட்மெண்ட், இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்ல பாருங்க, 73rd அமெண்ட்மெண்ட் வந்து 1992ல வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து எப்போ ஃபோர்ஸ்ல வந்தது அப்படின்னா 24th April 1993. ஸோ இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டை பத்தி எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ பேங்க் எக்ஸாம் கூட நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எஸ்எஸ்சி ரயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த நீங்க நெட்ல சர்ச் பண்ணி படிங்க. பிகாஸ் நம்மளுக்கு இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தா போக போகுது. அதனால நான் வந்து அந்த விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணல. அதனால நீங்க நெட்ல சர்ச் பண்ணி படிங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டை பத்தி போட்டு நான் வந்து ஒரு பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ்ல என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரிமினன்சஸ் சைன்ஸ், ஓகே, டாப் டிஏஆர்பிஜி சைன்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓஐ வித் மினிஸ்டர் ஆஃப் சிவில் சர்வீசஸ் கம்போடியா. ரொம்ப முக்கியம். எந்த கண்ட்ரி? கம்போடியா கூட அந்த கோஆபரேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் சிவில் சர்வீஸ், இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து எம்ஓஐ பண்றாங்க. நம்ம இந்தியாவில இருந்து யார் பண்ண போறாங்க அப்படின்னா, பார்த்தலாமா? The MOU was signed by the Ms. Hun Meni, Deputy Prime Minister and Minister of Civil Services, representing the Kingdom of Cambodia. ஸோ இவர் யார்? ஹன் மெனி அப்படின்றவரும், நம்ம இந்தியாவில இருந்து தேவியானி கப்ரோகெடே, அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு கம்போடியா, இவங்க 2 பேரும் இந்த எம்ஓவியை சைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் இருக்குல்ல, இம்ப்ளிமெண்ட்ஸ் நியூ இன்ஹவுஸ் அக்கௌண்ட் மேனேஜர் சாஃப்ட்வேர் ஃபார் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதுவும் நம்ம பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் சாஃப்ட்வேர். இதை வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன், எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தலாமா? On April 1st, 2024, CSA generated its annual accounts for the financial 24 will ahead of the general financial rules. ஓகேவா? ஜெனரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து 2017ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட டெட்லைன் வந்து இப்போ வரப்போகுது June 30. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸோட டெட்லைன் எப்போ அப்படின்னா June 30, 2024க்குள்ள இந்த ரூல்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பர்டிகுலராக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எந்தெந்த ஆர்கனைசேஷன் பப்ளிக் மணியை வந்து ஹேண்டில் பண்ணுதோ, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்த ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்கப்பா. சரியா? ஸோ அதன்படி தான் சிஎஸ்ஐஆர் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. ஸோ மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஓவரால் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அது வந்து பர்டிகுலர் அந்த சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறாங்க. ஓகே. டேட்டா செக்யூரிட்டி, ரியல் டைம் மானிட்டரிங், ஸ்ட்ரீம்லைன்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஹேண்ட்லிங், ஸோ எல்லாமே அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த சாஃப்ட்வேரை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்பி சிங், அரவிந்த் கண்ணா அண்ட் அக்ஷனா ட்ரெகான் அப்படின்ற 3 பேர் வந்து இன்னோஸ் மெம்பர்ஸ் தான் அவங்க. ஓகேவா? ஸோ இன்னோஸ் டெவலப்மெண்ட் தான் இந்த சாஃப்ட்வேர். சிஎஸ்ஐஆரோட இன்னோஸ் டெவலப்மெண்ட் தான். ஸோ மற்றபடி வேற வெளியே இருந்து எதுவும் யாரும் டெவலப் பண்ணல. இன்னோஸ்லேயே டெவலப் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் 23ஆம் தேதி போயிடலாம். ஸோ 23 ஏப்ரல். ஓகே. ஸோ 23 ஏப்ரல் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்தலாமா? ஸோ சிஆர்ட் அண்ட் ஐஐடி ஜோத்பூர் சைன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் automated service management in a network of 5G and beyond using the AI and beyond using the
ஏஏ அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், சிடாட்டும் ஐஐடி ஜோத்பூரும் ஒரு எம்ஓயு தான் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆட்டோமேட்டட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஃபார் 5G அண்ட் பியாண்ட் யூசிங் ஏஐ அப்படின்றாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா the primary goal is to develop the AI frameworks, automated network management, fault detection, diagnostic techniques and the 5G டெவலப்மெண்ட்டுக்காக இந்த விஷயத்த போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து டெலகாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் த அக்ரிமெண்ட் ஃபால்ஸ் அண்டர் தி டிடிஎஃப். ஓகேவா, டிடிஎஃப் கிடையாதுப்பா, டிடிஎஃப், டிடிடிஎஃப், டெலகாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டு கீழே இந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை வந்து யார் யார் பண்ண யார் யார் வந்து சைன் பண்ணாங்க பார்த்தலாம். டாக்டர் பங்கஜ் குமார் தலேலா, டைரக்டர் ஆஃப் சிடாட், அண்ட் சாய் கிரண், எம்பிஆர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஐஐடி ஜோத்பூர். ஸோ இவங்க 2 பேரும் அந்த அக்ரிமெண்ட் சைனிங் செரமனியில் இருந்திருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ மற்ற விஷயங்களை நீங்கள் பிடிஎஃப்ல ஜஸ்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் யாரோட அக்ரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேப்பா. ஸோ அடுத்த நியூஸ், ட்ராய் ரிலீசஸ் இந்தியன் டெலிகாம் சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ரிப்போர்ட் ஃபார் தி குவார்ட்டர் அக்டோபர் டிசம்பர் 2023. ஸோ ட்ராய் வந்து டெலிகாம் அத்தாரிட்டி தான் இது. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் டெலிகாம் சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, சரி, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டிஆர்டிஓ மறுபடியும் லாஸ்ட் வீக் வந்து டிஆர்டிஓ வாரமாக இருந்தது. இந்த வாரம் வந்து ஒரு நியூஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம். ஸோ டிஆர்டிஓ டெவலப்ஸ் லைட்டஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஃபார் ப்ரொடக்ஷன் அகேன்ஸ்ட் ஹையஸ்ட் த்ரெட் லெவல் 6 ஆஃப் பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஆர்டிஓ வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தான் நம்மளோட சோல்ஜர்ஸ்க்காக, ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்கிறதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, the jacket is designed to provide protection against 7.62 into 54 or APA level 6 of abyss ammunition. So 7.6 AKவா, AKM ரைஃபிள்ஸ். ஓகேவா, ஸோ இந்த விஷயத்துல இருந்து இந்த பர்டிகுலர் ஜாக்கெட் வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா டிபிஆர்எல் சண்டிகர் இன் அகாடம்ஸ் வித் பிஸ் 17051 2018 ஸ்டாண்டர்ட். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம், யார் செக்ரட்டரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்என்டி சேர்மன் டிஆர்டிஓ யாரு நேம் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஹூ இஸ் சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ அண்ட் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்என்டி யார், அவர் நேம் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஏஎஃப்எம்எஸ், நான் சொன்னல, ஸோ அகைன் ஏஎஃப்எம்எஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஏஎஃப்எம்எஸ் வந்து ஐசிஎம்ஆர் கூட மறுபடியும் வந்து ஒரு எம்ஓஐ மாதிரி போட்டிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஜாயின் ஹேண்ட்ஸ் ஆன் அட்டாக் பயோமெடிக்கல் ரிசர்ச் ஃபார் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எதுக்காக ஐசிஎம்ஆர் கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பயோமெடிக்கல் ரிசர்ச் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எம்ஓஐ வாஸ் சைன் பை தி டாக்டர் ராஜீவ் பால், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐசிஎம்ஆர் டாக்டர் தல்ஜித் சிங், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, இவங்க 2 பேரும் சைன் பண்ணதா சொல்றாங்க. இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணதா சொல்றாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் ராயல் ஓமன் போலீஸ் கோஸ்ட் கார்டு அஃபிஷியல்ஸ் மீட் இன் நியூ டெல்லி டு காம்பட் டிரான்ஸ்நேஷனல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அட் சி அண்ட் ப்ரோமோட் ரீஜனல் கோஆபரேஷன். ஸோ ஓமனோட கோஸ்ட் கார்டும் இந்தியன் கோஸ்ட் கார்டும் நியூ டெல்லியில் ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை வந்து பேன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அண்ட் ப்ரொமோட் ரீஜனல் கோஆபரேஷனுக்காக இந்த ஒரு மீட்டப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் லீட் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ராகேஷ் பால் ஃப்ரம் தி ஐசிஜி இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ இவர் வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. டிஜி ஆஃப் ஐசிஜி வந்து யார் அப்படின்னா ராகேஷ் பால். அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து லீட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா அட் வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் 2024 ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இதுவும். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இந்தியா அட் வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் 2024 பவர் செக்ரட்டரி அண்ட் இந்தியன் அம்பாசிடர் டு நெதர்லாண்ட்ஸ் இனாகிரேட் இந்தியன் பெவிலியன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட பவர் செக்ரட்டரியும் இந்தியன் அம்பாசிடர் டு நெதர்லாண்ட்ஸ் இவங்க 2 பேரும் அந்த விஷயத்துக்கு போயிருக்காங்க, அந்த காங்கிரஸுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ என்ன நியூஸ் டீட்டெயிலாக பார்த்துருமா வாங்க. இந்தியா இஸ் மார்க்கிங் இஸ் 26th. ஓகே, 26th இது எத்தனாவது வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் நடக்குது அப்படின்னா 26th வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ். ஓகேவா, எந்த இடத்துல நடக்க போகுது, நெதர்லாண்ட்ஸ். ஸோ எத்தனாவது எடிஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன ஹைலைட்ஸ்னு பார்த்தலாமா. இந்தியன் பெவிலியன் சர்வீசஸ் ஹப் ஃபார் தி ஷோ கேசிங் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி அண்ட் பவர் ஜென்ரேஷன் ப்ராக்டிசஸ். சரி, ஓகே. அடுத்தது பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டிஸ் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்க்கலாமா. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நியூ அண்ட் எம்என்ஆர்இ, நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த காங்கிரஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஜாயிண்ட் இனாகரேஷன். த பெவிலியன் வாஸ் ஜாயின்ட்லி இனாகரேட்டட் பை தி ஸ்ரீ பங்கஜ் அகர்வால். ஓகே, ஸ்ரீ பங்கஜ் அகர்வால், செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் ரணத் சாந்து, அம்பாசிடர் ஆஃப் இந்தியன் நெதர்லாந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. யார் யாரு. ஸோ ஹூ இஸ் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்
பங்கஜ் அகர்வால். ஓகே, மிஸ்டர் பங்கஜ் அகர்வால். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தீம் ரீடிசைனிங் எனர்ஜி. வாட் இஸ் த தீம் ஆஃப் 26th வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் அப்படின்னா ரீடிசைனிங் எனர்ஜி, சாரி ரீடிசைனிங் எனர்ஜி அப்படின்றத 26th வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸோட தீமா இருக்கும். சரி, ஓகே. இந்தியாஸ் பிக்கெஸ்ட் கிளைமேட் கிளாக் ஆக்டிவேட்டட் சிஎஸ்ஐஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் டு செலிப்ரேட் எர்த் டே 22 ஏப்ரல். இப்போதான் முடிஞ்சுது, இந்த வாரம் தான் முடிஞ்சுது. ஸோ 22 ஏப்ரல் தான் எர்த் டே. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் வந்து ஒரு பிக்கெஸ்ட் கிளைமேட் கிளாக் வந்து சிஎஸ்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். யார் வந்து கிளைமேட் கிளாக்கை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி லீட் இந்தியா டெலிகேஷன் டு அட்டெண்ட் எஸ்சிஓ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இன் கசகஸ்தான். ஓகே, ஸோ எஸ்சிஓ டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? கஜகஸ்தான் நடந்திருக்கு. ஸோ யார் போயிருக்காங்க? டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ ஹூ இஸ் அ டிஃபென்ஸ் செக்ரட்டரி? கிரீதர் அர்மானே. அவ்வளோதான், இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே அவ்வளோதான். ஓகேவா? ஸோ யார், எங்கே, எப்போ, இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கினாலே போதும். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மி கண்டக்ட்ஸ் செமினார் கம் எக்ஸிபிஷன் ஆன் தீம் இயர் ஆஃப் டெக் அப்சார்ப்ஷன் எம்பவரிங் தி சோல்ஜர் அப்படின்ற ஒரு தீமில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணி இந்தியன் ஆர்மி வந்து ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க வித் தீம் ஆஃப் இயர் ஆஃப் டெக் அப்சார்ப்ஷன் எம்பவரிங் தி சோல்ஜர் அப்படின்ற ஒரு தீமில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மன்கிஷா சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கிறது தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிப்பா. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா சன்ஃப்ளவர்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ. ஓகே, இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ், குட்டி நியூஸ், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டால் எடுக்கப்பட்டது. எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். யார் அப்படின்னா சிதானந்த் நாயக் அப்படின்றவரால் இந்த பர்டிகுலர் ஃபிலிம் எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எங்கே செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா லா சினிஃப் அப்படின்ற ஒரு காம்படிட்டிவ் செக்ஷனில் 77வது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃப்ரான்ஸில் செலக்ட் ஆயிருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த மூவி நேம் ரொம்ப முக்கியம். அதை யார் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியம். எத்தனாவது எடிஷன் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. அடுத்தது கபில். ஸோ கபில் லாஸ்ட் வீக்கும் நிறைய இடத்துல வந்தது, இந்த வீக் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்குமா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல வருது. ஸோ கபில் இங்ஸ் எம்ஓஇ வித் சிஎஸ்ஐஆர் என்ஜிஆர்ஐ ஃபார் அட்வான்சிங் geophysical investigations in critical and strategic mineral sectors. ஸோ கபில் அப்படின்னா என்ன? கணிஜ் விதேஷ் இந்தியா லிமிடெட் சைன் எம்ஓயு வித் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷனல் ஜியோகிராஃபிக் research institute to foster the long-term collaboration in the field of the geophysical investigation to bolster its ongoing projects and activities in critical and strategic minerals. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து எம்ஓயு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டாட்டிக் விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா the MOU was signed by the Sri Sadashiv Sementari, director of the NALCO, CEO of Kabil. ஓகேவா? டாக்டர் பிரகாஷ் குமார், டைரக்டர் சிஎஸ்ஐ என்ஜிஆர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி ஸ்ரீதர் பாத்ரா, சிஎம்டி ஆஃப் நால்கோ, சேர்மன் கபில். ஓகேவா? நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டர் ஒருத்தர் இருக்காங்க, நால்கோ கபிலோட டைரக்டர் ஒருத்தர் இருக்காங்க, சிஎம்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியன் டெலிகேஷன் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் பார்ட்டிசிபேட் இன் தி தேர்ட் பையனியல் PAN Commonwealth Aids of the Public Services Secretaries to Cabinet meeting in London. ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்ன அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் தீம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னிங் ஃபார் இம்ப்ரூவிங் தி சர்வீஸ் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கான்ஃபரன்ஸோட தீமா இருந்திருக்கு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஆர்இசி லிமிடெட் டு எக்ஸ்டெண்ட் டேர்ம் லோன் ஆஃப் 1869 crore ஃபார் கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் கிஷித்தோ ஜம்மு காஷ்மீர். ஸோ ஆர்இசி லிமிடெட், ஓகே, ஆர்இசி லிமிடெட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு லோன் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1869 கோடி கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, அந்த ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னா கிஷித்தோ ஜம்மு காஷ்மீர். ஸோ அதுக்காக இந்த லோனை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஆர்இசியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்இசி பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மாதிரி இருக்கும். எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவரில் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு என்பிஎஃப்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எம்பவர்ஸ் இண்டிஜினியஸ்
ஸ்பேஸ் இனோவேஷன் ஃபண்டிங் எம்எஸ் துர்வா ஸ்பேஸ் சோலார் அரே ப்ராஜெக்ட். இந்த இடத்துல இந்த நியூஸ் ஆகுனீங்களா? ஸோ இந்த நியூஸில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸ் கிரேட் சோலார் அரே ஃபேப்ரிகேஷன் அண்ட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி. யார் இதை வந்து இந்த இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை யார் எடுத்து நடத்த போகிறா அப்படின்னா துருவா ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் பேஸ்ட் இன் ஹைதராபாத். இதுக்காக இந்த இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து சப்போர்ட் கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் டிஓஎன்இஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை எடிஷன் ஃபோர்த் மீட்டிங் எதுக்காக அப்படின்னா டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம் நார்த் ஈஸ்ட் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஆர்இசி லிமிடெட் அவைல்ஸ் சேஸ் கவர்டு கிரீன் லோன் ஃபார் 60.5 பில்லியன் ஜாப்பனீஸ் yen. ஸோ ஆர்இசி லிமிடெட் இப்போ இவங்க எல்லாருக்கும் லோன் கொடுக்குறத தாண்டி இவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க லோன் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தலாமா? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60.5336 பில்லியன் வந்து லோன் கொடுத்துருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. கிரீன் லோன் ஆஃப் ஜாப்பனீஸ். ஸோ கிரீன் லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா த கிரீன் லோன் ஃபெசிலிட்டி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் தி 80% ஆஃப் கேரண்டி பை தி இட்டாலியன் எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஏஜென்சி சேஸ் இட்டாலி அண்டர் த இன்னோவேட்டிவ் புஷ் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர்இசி யாரு? வேகுமார் தி வேகன். ஓகேவா? ஸோ இவர் தான். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா எஸ்ஜேவிஎன் சிட்ஸ் மைல்ஸ்டோன் வித் இனாகரேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் ஆஃப் தி நேஷன். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எந்த இடத்துல இனாகரேட் பண்ணியிருக்காங்க? எங்கே பார்த்தலாமா? இதோ இருக்கு பாருங்க. 1500 மெகாவாட் நட்பா ஜாக்ரி ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இந்த ஜாக்ரி இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் பாலிசி ரிசர்ச் ஆர்கனைசர் நேஷனல் ஒர்க் ஷாப் டு செலிப்ரேட் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. ஸோ இவங்க வந்து ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் டேவை வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. டீம் பார்த்தலாமா? ஸோ டீம் த ஒர்க் ஷாப்ஸ் டீம் வாஸ் ஹை பீஸ் அண்ட் எஸ்டிஜிஸ் இன்னோவேட்டிங் ஃபார் த ஷேர்டு ஃபியூச்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ 26க்கு போயிடலாம். 26 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷேர்ஸ் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் டிஜிலாக்கர் இன்டெகிரேஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து டிஜிலாக்கர் கூட ஒரு எம்ஓயு பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேவா? டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி தெரியும். ஸோ டிஜிலாக்கர்ன்றது ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ அவங்க கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இன்டெகிரேட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா இதில் வந்து முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைன் தி மொமெண்டஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டு லெவரேஜ் டிஜிலாக்கர் செக்யூர் அண்ட் அக்சஸபிள் டாக்குமெண்ட் ஃபார் ரெபாசிட்டரி சர்வீசஸ். ஸோ மெய்டி கூட தான் அவங்க வந்து சைன் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்ட் ஆன் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் சொல்யூஷன்ஸ் இன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஷிப் பில்டிங் அட் கொச்சி. ஓகேவா? ஸோ கொச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி மேரிடைம் செக்டார் as envisioned in maritime அம்ரித்கல் விஷன் 2024. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ கான்ஃபரன்ஸோட தீம் என்ன அப்படின்னா த ஈவெண்ட் அட்ரஸ் தி டீகார்பனைசேஷன் ஆஃப் தி மேரிடைம் இண்டஸ்ட்ரி அண்ட் சேலஞ்சஸ் இன் தி இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஷிப் பில்டிங். சரியா? ஸோ டீகார்பனைசேஷன் ஆஃப் தி மேரிடைம் இண்டஸ்ட்ரி இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னா கொச்சி கேரளாவில் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். 33 நியூஸ் கிட்ட பார்த்தாச்சு. ஸோ சில நியூஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த நியூஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் தரேன். டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃபை படிங்க. சரியா? இன்னும் டீட்டெயில்டாக அந்த நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நான் இப்போ வந்து வீடியோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன் அப்படின்னா இந்த 1 hour வீடியோ வந்து நம்ம பசங்க பார்க்கவே மாட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ 1 hour அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதி நேரத்தை தூக்கம் வந்துடும். நான் எல்லா நியூஸும் டீட்டெயில்டாக எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால தான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோஸை முடிக்க பார்க்குறேன். அது மட்டும் தான் ரீசன். ஸோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா எம்சிக்யூ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. பிடிஎஃப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.